வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்களில் முக்கியமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூதாயிரம் நினைச்சு ஒரு படையல் போடுறது, ஒரு மூதாயிரம் நினைச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சும் ஒரு பிரார்த்தனை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கடல்லலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரைக்கிறது, இந்த களிமண் கரைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. அதனால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற விநாயகரே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது குயவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி பண்ணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலங்கிறனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெரிய பெரிய விநாயகரை வைப்பது தப்பு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் சின்னதாக விநாயகர் இது பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஒரு பிரசாதங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மற்றபடி ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் முருகரை பிரார்த்தனை செய்ய உகந்த நாள். அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகரை போய் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட இந்த விரதத்தை பண்ணலாம். மற்றபடி ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த டைமில் காலபைரவரை மனதார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பகைவர்களை தகத்தெறியும் ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி ஆகஸ்ட் 29 ஏகாதேசி உங்களோட உடல் மனம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு பசியோடு ஒரு விரதம் இருக்கும்போது அதோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்ட இதெல்லாம் விலகி மனமும் சுத்தமாகி அற்புதமான பலன்களை கொடுப்பது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இது பண்ணணும். மற்றபடி ஆகஸ்ட் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு அந்த 4:30 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 1 அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கோயில்கள் இல்லாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு மனதார அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி செப்டம்பர் 5 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வழக்குகள் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் எல்லாத்தையும் திறந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அருகம்புல் போட்டு விநாயகரை வணங்குவது, இல்லைன்னா யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் பண்ணிவிட்டு அதுக்கு விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களது வழக்குகள் இருந்தும் கடன்கள் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க முருகரை நினைச்சு அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு ஏகாதேசி நான் சொன்ன மாதிரி உடலும் உள்ளமும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் நல்லது. அன்னைக்கு பெருமாளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 15 பிரதோஷம்ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி கோயில் திறந்தனா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒரு வீட்டிலேயே விளக்கு வச்சு 4:30 6 மணி ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பான நாட்களுக்கான பலன்கள். அடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள் கன்னி ராசி. ஸோ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி 2 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்காருங்க. ஸோ 1 நைட்டுக்கு மேலே, அதாவது 2 எண்ணிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ 1 வரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியனும் அங்கே இருக்குன்னா அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்க. கொஞ்சம் இந்த வண்டியில் போகிறவங்களாம் இந்த லைசன்ஸு, இன்சூரன்ஸு, பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது நல்ல பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய பெரிய தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய முயற்சிகள் எடுத்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களுக்கு 11ல் வரும்போது நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குரு வக்கரமாக இருக்காருங்க. குரு
கேது வந்து இப்போ இன்னும் இந்த 20ஆம் தேதி வாக்கில் வந்து மாறிடுவாருங்க. ஸோ அதுவரை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது இருந்தாலும் 90% எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இந்த குரு வக்கரம் நிவர்த்தி ஆகும்போது எல்லாமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒரு மாதம் பொறுத்துக்கங்க, நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல வெற்றிக்கான விஷயங்கள்லாம் நடக்கும், அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கள் நல்ல வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா கொஞ்சம் பேசி சமரசம் பண்ணி முடிக்க முடியுமான்னு பாருங்கள், அது முடிவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகள் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அந்த 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. இருந்தாலும் வந்து 3-8க்கு அதிபதியாக இருக்கனால வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒரு பெரிய முயற்சிகள் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸ் வர்றது இயற்கைங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி இறைவனை வந்து பிரார்த்தனை செய்வதனால் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும்ன்றதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. கண்டிப்பாக செய்யுங்க, அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் 5ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கனால வந்து கொஞ்சம் குழந்தைங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களாம் தட்டி தூக்குங்க, டேய் நல்லா ஒழுங்காக படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சுணக்கமாக இருப்பாங்க. வேலைக்கு போகிற குழந்தைங்களாக இருந்தாலும் எனக்கு இந்த வேலையை பிடிக்கலன்னுவாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 1ஆம் தேதிக்கு மேலே வந்து சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கும்போது எல்லாமே கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க, நல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கீ கொடுக்கணும் இந்த பொம்மைக்கு, அப்போ தான் கொஞ்சம் வேகமாக ஓடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்க. சின்ன சின்ன ப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் சூழ்நிலை. ஸோ நல்ல ஒரு தசா புக்தி அந்தரங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல பெரும் பணம், அதாவது 1ஆம் தேதி வர பார்த்திங்கன்னா நல்ல பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும். மனைவியுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது வில்லங்கள் இருந்ததுன்னா பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் பேசி தீர்த்துக்கங்க. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்கு மனைவியால் வந்து ஒரு சொத்துக்கள் வரதோ இல்லை மனைவியால் ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து செவ்வாயாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டென்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா 3-8 முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கணும். எதிரிகள் வந்து கொஞ்சம் கோவப்பட வைப்பாங்க, யாரையும் வந்து கடிஞ்சிக்காதீங்க. ஸோ கடிஞ்சிக்காமல் கொஞ்சம் வந்து குவைட்டாக இருக்கணும்னா நம்ம மெடிடேஷன் பண்ணுறது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணும்போது தான் சிறப்பான பலன்கள் நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் இதுவரை இருந்த இடர்பாடுகளை நீங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களாம் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும், பெரிய லாபங்கள் பெரிய விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை வேலையில் வந்து நிறைய மாற்றங்களும் பண்ணுவாங்க. ரொம்ப வேலை ப்ரெஷர் இருக்குன்றவங்களுக்கு கூட ஓரளவுக்கு வந்து வேலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைப்ப வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து 12 உள்ள சூரியன் வந்து கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி லாபங்கள்லாம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள். ஸோ மனதார வந்து காலையில் எழுந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு தனிமையான இடத்துல போயிட்டு ஒரு விரிப்பு எரிச்சிட்டு ஓம் நமோ நாராயண மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.